லஞ்சுக்கு சிம்பிளாக தக்காளி சாதமும் முட்டை தொக்கும் செய்கிற ஐடியாவில் இருக்கிறதுனால பையனை ஸ்கூல் விட்டு பார்த்தா ரொம்ப டைம் நிறையா இருக்கே, சரி க்ளீன் ஒர்க் எல்லாமே பண்ணலாமேன்னு என்னோடய பீரோவை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. 1 மாதம் 4 மாதம் இல்லைங்க, 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் என்னோடய பீரோவான்னு க்ளீன் பண்ண போகிறேன். மேலோட்டம் பார்க்குறதுக்கு என்னவோ புதுசாக இருக்க மாதிரி தான் தெரியுது, ஆனால் உத்து பார்த்தா தாங்க தெரியுது இவ்வளோ டஸ்ட்டு இருக்குது. கொஞ்சம் நெஞ்ச நாளாக அப்படியே கிடக்கு, 4 வருஷம் இல்லையா. சரி இன்றைக்காவது கொஞ்சமாச்சும் க்ளீன் பண்ணுவோன்னு இந்த குட்டி ப்ரஷ் எடுத்து அங்கங்கே எல்லாத்தையும் தேய்ச்சி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ஒரு வேலை நினச்சிட்டு செஞ்சுட்டு இருந்தா, இதில் என் பையன் வேறு சாக்பீஸ் எடுத்து அவனோட கைவண்ணத்தெல்லாம் இந்த பீரோ ஃபுல்லாக தான் காட்டி வச்சுருக்காங்க. ஒரு இடமா 2 இடம் இல்லைங்க, ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் சாக்பீஸ் போட்டு நல்லா கிறுக்குன்னு கிறுக்கி வச்சுருக்காரு பைபிளில். சரி இதோட சேர்த்து அந்த வேலையை முடிச்சிடுவோன்னு அதையும் தொடச்சிட்டு டைமை பார்த்தா மணி ஆகிடுச்சி. அவசரமாக வேகமாக வந்து முட்டையை வேக வச்சு தக்காளி தொக்கு எல்லாத்தையும் செய்யவும் ஆரம்பிச்சிட்டேங்க. நான் பாருங்களேன், இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே என் பையன் அவனோட வேலையெல்லாம் காட்டி வச்சுருக்கான். அவன் இருக்கும்போது அழைச்சின்னு வச்சிங்களா அவனுக்கு கோவம் வந்துடும், கை வைக்க விட மாட்டான். சரி அவனை தான் ஸ்கூல் கிளப்பிட்டு வந்து மீன் வறுக்க முடிச்சிடலான்னு பார்த்தா அதுவும் சரி வரல. பெரிய வேலையாக இருக்குன்னு சரி அதை அப்படியே பாதியில் விட்டுட்டு வந்து சமையலும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தக்காளி தொக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்குங்க. வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கிட்டு எப்பவும் போல் இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் இது மட்டும் தான் போடுவாங்க. இது 2 போட்டு தக்காளி தொக்கு செஞ்சாலே சூப்பராக இருக்குங்க. இது கூடவே நல்லா இந்த அளவுக்கு தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் வடிச்சு சாதத்தை போட்டு நல்லா கிளறிட்டு கொத்தமல்லியும் தூவிட்டு நல்லா கிளறிட்டுங்க. சரி இந்த வேலையை முடிச்சிச்சு. அடுத்ததான் முட்டை தொக்குக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் போட்டு வதக்கிட்டு கூடவே நல்லா வேக வச்ச முட்டையை போட்டு தோல்லாம் வச்சதுக்கப்புறம் நல்லா பக்கமாக கீறிட்டு முட்டை தொக்கு செஞ்சுட்டாங்க. கொஞ்சம் வெளில போகிற வேலை வர இருக்குங்க. நாளைக்கு பையனோட ஸ்கூலில் எல்லோ டே செலிப்ரேஷன் நாங்கள் இந்த எமோஜிலாம் வேறு கிராஃப்ட் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு பையனை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது அப்படியே நானும் ஹஸ்பண்டில் கடைக்கு போய் சார்ட் பேப்பரு அது இதுன்னு தேவையான பொருளாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. பையன் ஸ்கூல் விட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் தான் என்ன எமோஜி செய்யலான்னு சொன்னாங்க. மேடம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எமோஜியில் சிரிக்கிறது அப்புறம் ஆங்க்ரியாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, உங்களுக்கு எது விருப்பமோ அது செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி பையன் வந்ததுக்கப்புறம் அவனையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு இது ஓரமாக எடுத்து வச்சுட்டாங்க. அந்த ஸ்கெட்சில் தாங்க வாங்கிட்டு வந்தேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.